வணக்கம் ஓவியா. கபினி அணையில் இருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீரினால ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து தற்போது வினாடிக்கு 16 கன அடியாக நீடித்து வருகிறது. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் ஆங்காங்கே பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் ஆகிய இரு அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் கபினி அணை முழு கொள்ளளவை எட்டும் தருவையில இருப்பதனால அணையின் பாதுகாப்பு கருதி தொடர்ந்து வினாடிக்கு 26,000 கன அடிக்கு மேல் தண்ணீர் உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளன. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வெளியேற்றப்பட்ட இந்த உபரி நீர் இன்று காலை தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் உள்ள பிலிகுண்டுலு வழியாக தமிழகத்திற்கு நுழைந்துள்ளன. ஒகேனக்கலில் நேற்று இரவு வினாடிக்கு 8,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து தற்போது வினாடிக்கு 16,000 கன அடியாக நீடித்து வருகிறது. குறிப்பாக கர்நாடக அணைகளுக்கு அதிக அளவில் நீர் வரத்து வருவதால் மேலும் நீர் வெளியேற்ற உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த நிலையில் தமிழகத்திற்கு காவிரி ஆற்றின் வழியாக அதிக அளவில் தண்ணீர் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரக்கூடிய இந்த நீர்வரத்தால் ஒகேனக்கலில் உள்ள 5 அருவி, சினி ஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி செல்கின்றன. அது மட்டுமின்றி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்துல காவிரி ஆறு வழியாக தமிழகத்திற்கு மேலும் உபரி நீர் அதிக அளவில் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புள்ளது.